ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான டீக்ளட்டரிங் மெத்தட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் கண்டிப்பாக நிறைய டைப்ஸ் ஆஃப் டீக்ளட்டரிங் மெத்தட் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக இருக்காது. அதனால் யாரோ ஒருத்தவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இந்த வீடியோவெல்லாம் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். பேசிக்கலி நானுமே கொஞ்சம் லேசியான பர்சனாக இருந்தேன். பட் இந்த டீக்ளட்டரிங் மெத்தட்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது. என்னோடய லைஃபுக்கான ரொட்டீன்ஸையும் செட் பண்ண வைக்கிது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸிங்க. என்னென்னு தானே கேட்குறீங்க? 31 for 31 days ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களையே அறியாமல் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா, டே 1 நீங்கள் ஒரு ஐட்டம் டீக்ளட்டர் பண்ணால் போதும். டே 2 2 ஐட்டம்ஸ் டீக்ளட்டர் பண்ணால் போதும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 31 டேஸுக்கு 496 ஐட்டம்ஸ் உங்களால் ஈஸியாக டீக்ளட்டர் பண்ண முடியும். யாராலங்க 500 ஐட்டம் நம்ம வீட்டில் இருந்து வீச முடியும்? நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு கிளிப்பு, ஒரு யூஸ் பண்ணாத பென்னு, உடஞ்சி போன பென்சிலு, அது கூட தேவையில்லாத பொருள் தான். ஸோ நீங்கள் ஓவராக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியோ இல்லைன்னா ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மனசார பண்ணுற எல்லா விஷயமுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு, இது எல்லாமே கிளட்டரா? உண்மையாலுமே இது எனக்கு தேவையா? அத்தியாவசியமான பொருளா? இது தேவையில்லாமல் லக்ஸுரிக்காக, ஆசைக்காக நான் வாங்கியிருக்கேனா அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக நம்ம கிளட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். சரி, ஓகே, ரிமூவ் பண்ணுறது இருக்கட்டும். பட் இதை எவ்வளோ ஈஸியாக என்னால் பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபோனைவே போதும். நான் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னெல்லாம் வேணும், ஃபஸ்ட்டு எந்த ரூமில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் செட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை, தேவையில்லைங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதை நான் கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணுவேன். அதை விட சிம்பிளாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸி. 3 பாக்ஸ் இல்லைன்னா 3 கவர் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. கீப், டொனேட், செல் ஆர் ட்ராஷ், இந்த 3ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நீங்கள் மேபி தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத டொனேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் டொனேட் பண்ணுறப்போ தயவு செஞ்சு யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி இது வச்சுக்குங்கன்னு சொல்லாதீங்க. உங்கள் மேலே இருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்டில் அவங்க எடுத்துப்பாங்க. பட் அவங்களுக்கும் அது ஒரு கிளட்டராக தான் போய் சேரும். யோசிங்க, தேவைன்னா கொடுங்க, அல்ல அவங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே ப்ளீஸ் விட்டுருங்க. கடைசிக்கு அதை நீங்கள் குப்பையிலேயே போட்டுடலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த தப்பு நம்மளையே அறியாமல் கூட பண்ண மாட்டோம். இதுதான் இதில் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எந்த டீக்ளட்டரிங் மெத்தட் எடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய ஒரு க்ளீன் பண்ணுற இடமா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ஃபிசிக்கலாகவே டயர்டாயிருவீங்க, மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஸோ எப்போ சூஸ் பண்ணாலும் சின்ன இடமா சூஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு ஐட்டம். ஃபஸ்ட் டே 1, செகண்ட் டே 2, அதே மாதிரி 31வது நாள் 31 ஐட்டத்தை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே செம்மையான ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். இந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸ் ஒரு கேமோ காம்படிஷனோ கிடையாது, ஒரு போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி. இது நம்மளுக்கு செல்ஃபாகவே ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் அவசரப்படணும் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. பட் உங்களோட இன்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா, ஓகே இந்த மாதிரி நான் பண்ணேன்னா இது சரியாக வரும் அப்படின்னு, அதை நம்புங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணணுன்னு இல்லை, நம்மளுக்கே தோணும் இது கரெக்டு, இது ஓகே அப்படின்ட்டு. அதை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ரஸ் நம்மளுக்குள்ளே ஏற்படும். இது மூலிமா நம்மளுக்கு விஷுவல் கிளட்டர் ரொம்பவே குறையும். நம்மளுக்கு வச்சிருக்க பொருளுக்கான அத்தியாவசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. எப்போவுமே நம்ம வீட்டில் எந்த அழகான புது பொருள் நம்மளுக்கு வேணும்னு நினச்சாலும் வாங்கி வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்கும். அதெல்லாம் ஓகே தான். பட் ஹெல்த்துன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ
டஸ்ட் அலர்ஜி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வகையான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வராமல் க்ளீன் அண்ட் டைடியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 31st டே 31 ஐட்டம்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதும் ஃபோட்டோ எடுங்க. அப்போ தெரியும் உங்களால் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுது, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டேக் கேர், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.